இந்த தேர்தல் வந்து சார் வசீகரன் சார் ஓகே அண்ணாசிரிய பேச்சுக்கள் தொடர்பாக சொன்னீங்க. ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் டெல்லி யூனியன் பிரதேசத்திலும் மற்றும் பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களிலும் இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை அங்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இது இந்த தேர்தல் முடிவுகளில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா என்றால், நாங்கள் 400 தொகுதிகள் என்ற ஒரு அதீத நம்பிக்கையோடு பாரதிய ஜனதா கட்சி நாடு முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்திருப்பது அவர்களுக்கு எத்தகைய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க சார்? பெரிய பின்னடைவு. அவங்க வந்து நான் பண்றாங்க, இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்ற மாதிரி, அதாவது கவர்னரே பிரச்சாரம் பண்றாருன்னு சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? மோடி வந்து எங்க அதிமுகவுக்காக பிரச்சாரம் பண்றாரு அப்படிங்கிறாரு. அதே மாதிரிதான் இன்னைக்கு எங்களை கைது பண்ணதுனால இவங்க ஏதோ வெற்றி அடைஞ்சிட்டதா அவங்க நினைச்சிடக்கூடாது. இது மக்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அவர் செய்த சாதனைகள், அவர் செய்த புரட்சி, அவர் செய்த மக்களுக்கு கல்வியிலையும் சுகாதாரம் எல்லா விஷயங்களும் மக்களுக்கு செஞ்சதெல்லாம் டெல்லி மக்கள் மறக்கல, பஞ்சாப் மக்களும் மறக்கல. எல்லாம் அப்படி அவர் செய்திருக்க வாய்ப்பே இல்லை. மேலும் அனுதாபத்தை தான் இதுக்கு உருவாக்கி இருக்கிறது தவிர இது வந்து அவர் மேல வந்து ஒரு இறக்கத்தை தான் ஏற்படுத்தி, நியாயத்தை தான் ஏற்படுத்தி இருக்கு அதுல. அதனால வந்து இதனுடைய விளைவுகளை 400 சொல்றதுலாம் ஒரு பொய் சார். அது 400 இவங்களால முடியுமா? 150 சீட்டை இவங்களால தாண்ட முடியாது. கூட்டணி இல்லைன்னு ஆயிப்போச்சு. ஒடிசாவிலையும் கூட்டணி முக்கிய கட்சிகள்ல ஒடிசாவிலையும் பிஜு பிரதா கூட்டணி வந்து இப்போ தமிழ்நாட்டுல வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு எதுக்கு அலையிறாரு, இந்த பக்கத்துக்கு எதுக்கு அலையிறாரு? அங்க சரியில்லைங்கிறதா இங்க வந்து பேலன்ஸ் பண்ண பாக்குறாரு அவரு. அங்க எல்லாமே நார்த்ல டெல்லி போயிருச்சு, பஞ்சாப் போயிருச்சு, உத்தரப்பிரதேசல சரியா இல்ல, மத்திய பிரதேச சரியா இல்ல, ராஜஸ்தான் சரியா இல்ல, எல்லாம் காங்கிரஸ் சரியான கூட்டணிகளை மாநில தேர்தலில் அமைக்காத காரணத்தான் அவங்க தோல்வியை தவிர வேற காரணமே கிடையாது. இன்னைக்கு அது எல்லாமே பலமாகிட்டு இருக்குது. அதனால நார்த் இந்தியாவை அவங்க தோல்வி பயம்னு எல்லாரும் சொல்றாங்க. அது 100% உண்மை. அந்த பயத்தின் காரணத்தாலதான் அவங்க பண்ண கொள்ளை, அதாவது இந்தியாவின் மிகப்பெரிய கொள்ளை கூட்டம் தான் இந்த பாரதிய ஜனதா. அதுதான் ஊழல். எங்களை பத்தி சொல்றாங்களா, அவங்க அந்த பாண்டு தேர்தல் பத்திரத்துல அசிங்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லா நிறுவனங்கள்லயும் நஷ்டத்தில் இருக்கிற நிறுவனங்கள்ல போய் மிரட்டி பணத்தை வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் அம்பலமா போய் நிற்கிறார்கள். இதெல்லாம் மறைக்கிறதுக்கு, டைவர்ட் பண்றதுக்கு, எதையாவது மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுல இது ஒண்ணு. அதே நேரத்துல மக்கள் வந்து நிச்சயமாக இவர்களுக்கு ஆதரவாக இருக்க வாய்ப்பு இல்லை. எப்படிங்க அவர் தப்பு பண்றாரு? தேர்தலிலே தப்பு செய்யறாங்க. சண்டிகர் தேர்தல்ல ஒரு ஃப்ராடு வேலையை அந்த அதிகாரி பண்றாரு. அப்போ வந்து தப்பு தானே. அந்த அதிகாரிக்கு, லெப்டினன்ட் கவர்னருக்கு தெரியாம அந்த அதிகாரி தப்பு பண்ண முடியுமா? அந்த திருத்த முடியுமா? அப்ப லெப்டினன்ட் கவர்னர் அமித்ஷாக்கு தெரியாம அந்த ஃப்ராட் வேலையை செய்ய முடியுமா? இந்த ஃப்ராட் வேலையை அமித்ஷா வந்து மோடிக்கு தெரியாம இந்த ஃப்ராட் வேலையை செய்ய முடியுமா? நாங்க சொல்லல, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி இருக்குது. இது பெரியான பிழை நடந்திருக்கு, ஃப்ராடு நடந்திருக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்றது. அப்ப இவர் செய்தவர்கள் அத்தனை பேரும் ஃப்ராடு தானே. இந்த சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் சொல்றது என்ன தவறு இருக்குது? ஆக ஒரு தவறான அரசாங்கத்தை வந்து இது வந்து கெஜ்ரிவாலின் கைது என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை தரும். நிச்சயமாக மிகப்பெரிய தோல்வியை பெறுவார்கள் என்பதுதான் உண்மையான செய்தி. ஊழல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னவங்க எங்க மேல ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தி எங்களை பலகீனப்படுத்துவதற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் அவர்கள் வெற்றி பெறப் போவது இல்லை. நன்றி சார்.